ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபனுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். யோபு 26ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய 6 அதிகாரங்களுக்கு யோபுவே பேசுகிறார். 31ஆம் அதிகாரம் வரைக்கும் 26 முதல் 31 வரைக்கும் யோபனுடைய ஒரு நீண்ட பேச்சு 6 அதிகாரங்களுக்கு தொடர்கிறது. இதற்கு காரணம் என்ன என்றால், வேறு யாரும் இடை மறித்து பேசுவதற்கு இல்லை. யோபனுடைய 3 நண்பர்கள் பேசி ஓய்ந்து போனார்கள். சோபார், பில்தாத், எலிபாஸ், இந்த 3 பேரும் பேசி 3 விசை பேசினார்கள். பேசி ஓய்ந்து போனார்கள். யோபுவுக்கு தகுந்த பதில் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. யோபனுடைய வேதனைகளை அதிகப்படுத்தினார்களே அல்லாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆறுதலை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. பிரச்சனைகளை கிளறி விட்டார்கள். பிரச்சனைக்கு தீர்வு அவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஆகவே இவர்கள் பேசாத போது அமைதியாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஆரம்பிக்கும் போது இவர்களால் ஆறுதல் கொடுக்கவும் ஆலோசனை வழங்கவும் தான் ஆரம்பித்தார்கள். அது போக போக பேச்சுவார்த்தை சலசலப்பாக மாறியது, சச்சரவாக மாறியது. இறுதியில் பேச்சு சண்டையில் முடிந்தது. மாறி மாறி சண்டையிட்டார்கள். இந்த யோபுவை குற்றம் சுமத்த இந்த 3 நண்பர்களும், நீ ஒரு துன்மார்க்கன், நீ ஒரு பாவி, நீ துரோகம் செய்திருக்கிறாய், உன் பிள்ளைகள் கொடூர பாவிகளாயிருந்திருக்கிறார்கள், ஆகவே தான் தேவன் இவ்விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் என்பது போன்றெல்லாம் மாறி மாறி அவர் மீது குற்றம் சுமத்தும் போது, அவர் பதிலுக்கு எதிர்த்து தன்னை நீதிமான் என்பதை நியாயப்படுத்துவதற்கே அவர் அதிக முயற்சியில் ஈடுபட்டார். அவருக்கு துக்கம் அதிகரித்தது. ஆக அவர்கள் பேசி ஓய்ந்து போனார்கள். 26ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற இந்த ஒரு அதிகாரம் 14 வசனங்களை கொண்டது. யோபு மறுமொழியாக, திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய். இதற்கு முன்பதாக பில்தாத் தான் பேசி முடித்திருக்கிறார். இந்த பில்தாத் பேசி முடித்த உடனே நேரடியாக அவரை மட்டுமல்ல, அவரை சார்ந்த மற்ற 2 பேரையும், நண்பர்களையும் கடுமையாய் தாக்கி அவர் பேசுகிறதையும், பஞ்ச புகழ்ச்சியை போன்று பேசுகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய், ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய், யாருக்கு அறிவை போதித்தாய், உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது. பேச்சுவார்த்தை கடுமையாக மாறியது. யோபு தன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொப்பளங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வேதனை அதிகமாக இருக்கிறது. சரீரத்தில் கீழே படுத்து உருண்டு புரண்டு பல நேரங்களிலும் அழுகிறார். ஓட்டை எடுத்து தன்னையே சுரண்டி கொள்ளுகிறார். அரிப்பு தாங்க முடியாமல் அலறுகிறார். இந்த வேதனைகள் ஒருபுறம் இருக்க, அவரை குற்றப்படுத்தி 3 பேரும் பேசினதினாலே அதன் ஊடாக அந்த வேதனையின் நடுவில் அதிகமாய் அவர் பொறுமை இழந்து பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். நேரடியாய் வார்த்தைகளினாலே யோபு தாக்குகிறார். திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், உங்களால் எனக்கு என்ன பிரயோஜனம், நீங்கள் எனக்கு என்ன விதமாக உதவி செஞ்சிட்டீங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்ய ஆறுதல் சொல்லத்தானே வந்தீங்க, உங்களால் எனக்கு எந்த உதவியும் இல்லையே, உங்கள் வார்த்தைகள் வீணாய் காற்றில் போகக்கூடியதாயிற்று, பிரயோஜனமில்லாத வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்,
அவர் ஏற்கனவே கேட்டார், என்னுடைய நிலையில் நீங்கள் இருந்தால் இப்படி தான் பேசுவீங்களா? என்னை நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய நீங்கள் என்னை இப்படி தான் குற்றம் சுமத்துவீங்களா அப்படின்னு ஏற்கனவே கேட்டிருக்கிறார் இவங்கள்ட்ட. நான் பலகீனனாக இருக்கும்போது, என்னால் முடியாத இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன அதிகமாய் மனதளவில் காயப்படுத்துகிறீர்களே. ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாக இருந்து, உசாவு துணை என்பது ஆலோசனை கொடுப்பது, கவுன்சிலிங். உசாவு துணையாக இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். நீங்கள் சொன்னதில் எதுலையுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் சொன்னதில் ஞானம் இல்லை, நீங்கள் சொன்னதில் கருத்து இல்லை, எனக்கு எந்த விதத்திலையும் அது பிரயோஜனப்படலை. யாருக்கு அறிவை போதித்தாய்? உங்களிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? இது தேவனிடத்திலிருந்து நீங்க எனக்கு கொண்டு வந்த வார்த்தைகளே கிடையாதுங்கிறார். எல்லாமே செகண்ட் ஹேண்ட், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆவியானவரால் நீங்க எனக்கு பேசலை. நீங்க உங்க சொந்த மூளை அறிவில இருந்தும், உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்தும், முன்னோர்கள் சொன்ன பாரம்பரியங்கள்ல இருந்தும், நீங்களா கற்பனை பண்ணினதுல இருந்தும் எடுத்தெடுத்து என்ன நீங்க கல்லெறிஞ்ச மாதிரி எரிஞ்சு காயப்படுத்திட்டீங்க. தேவனுடைய ஆவியினால நீங்க பேசல அப்படின்னு சொல்லி சரமாரியா அவங்க மேல அவர் தாக்குதல்களை தொடர்ந்துட்டார். தேவனை பற்றி நிறைய சொன்னாங்க இவங்க. தேவன் அப்படிப்பட்டவர், பயங்கரமானவர், வல்லமை உடையவர் அப்படின்னு சொன்னாங்க. இவர் உங்களுக்கு மட்டும்தான் தேவனை குறித்து தெரியுமா, எனக்கு தேவனை குறித்து தெரியாதா என்று சொல்வது மட்டுமல்ல, உங்களை விட கூடுதலாக எனக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கிறது என்று கூட யோபு தன்னுடைய விவாதத்தை வைக்கிறார். நீங்க கவனிச்சிங்கன்னா 5வது வசனத்திலிருந்து, ஜனத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்புண்டு. ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்புண்டு என்று சொல்லுகிறார். அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. என்ன சொல்ல வர்றாரு? ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்புண்டு, அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, தேவன் மேலே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, பூமியின் மேல் வசிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே மடிந்து போனவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நம்ம ரூத்தின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், கர்த்தர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தயவு செய்கிறவர் அப்படின்னு சொல்லி நகோமி சொல்றதை நீங்க கவனிக்க முடியும். தன்னுடைய கணவனையும் தன்னுடைய 2 மகன்களையும் அவள் பறிகொடுத்து விட்டாள். அவளுடைய வாழ்க்கை கசந்து போனது. இந்த கசந்து போன நிலையில் தனிமையை உணர்ந்தவளாய் திரும்பவும் பெத்லகேமுக்கு வந்தாள். ஆனால் இவளுடைய கசப்பை இந்த ரூத்தினுடைய தீர்மானம் மிகவும் இனிப்பாக மாற்றுகிறது. அவள் ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்ட விதம், அவள் தேவனை சார்ந்திருப்பதற்கு எடுத்த ஒரு தீர்மானம் நகோமியினுடைய வாழ்க்கையை திரும்பவுமாய் பாக்கியவதியாக மாற்றுகிறது. இந்த நேரத்தில் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மருமகளுக்கு மட்டுமல்ல, மரித்தவர்களுக்கும் தேவன் நன்மை செய்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மரித்தோருக்கும் தேவன்தான், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவன்தான். இந்த ஏற்கனவே இறந்தவர்கள், ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. ஒருவேளை இந்த விஷயத்தை சொல்லும்போது, நோவாவினுடைய நாட்கள்ல ஜலத்தினால் மனித வர்க்கம் அழிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ஒருவேளை இருக்கக்கூடிய யோபு, ஆபிரகாமுக்கும் இந்த நோவாவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த இந்த யோபு ஒருவேளை அதை பற்றி தான் கூறுகிறாரா? ஏராளமான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் தண்ணீரிலே மாண்டு போனார்கள். அவர்களோட தங்குறவர்களுக்கும் தத்தளிப்புண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது என்று சொல்லும்போது, ஒருவேளை ஆண்டவர்
இந்த மரித்தோரையும் கூட நியாய தீர்க்க போகிறார். பாதாளம் திறந்திருக்கிறது, எதுவும் அவருக்கு மறைவாய் இல்லை என்று சொல்லுகிறாரா என்று யோசிக்க தோணுகிறது. 139வது சங்கீதத்தில், சங்கீதம் 139ல் 7-8 வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும். கவனிங்கள், பாதாளம் அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபுலே, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லுகிறார். ஆக தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். அவருக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது, ஓடி ஒளிக்க முடியாது. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறார். ஒரு நாள் அவர்தான் நியாயம் தீர்க்க போகிறார். மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற ஆண்டவர். அவருக்கு முன்னாடி எதையும் நம்ம மறைக்க முடியாது, அவரை விட்டு எங்கேயும் நம்ம ஓட ஒளிய முடியாது. அவருக்கு முன்பதாக சகலமும் திறந்து காணப்படுகிறது. இருளும் வெளிச்சமும் அவருக்கு சரியா இருக்கிறது. இருள் அவருக்கு முன்பதாக அந்தகாரப்படுத்தாது. அவருடைய கண்கள் சகலத்தையும் ஊடுருவி பார்க்கிறது. ஆகவே அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது, ஒன்றையும் மறைக்க முடியாது. அவர் என்னுடைய உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். அப்படி உள்ளிந்திரியங்கள் என்றால் என்னுடைய உள்ளே உள்ளது, என்னுடைய நினைவுகள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய இதயத்தின் நிலைப்பாடுகள், என்னுடைய அந்தரங்கமான என்னுடைய யோசனைகள், என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய உள்ளிந்திரியங்களை அவர் கை கொண்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆகவே எதையும் நான் மறைக்க முடியாது. சகலமும் அவருக்கு திறந்த முகமாக இருக்கிறது. ஆகவே அவரிடத்தில் செம்மையாய் நடப்பது சரியானது. உள்ளதை உள்ளபடி பேசுவதும் உண்மையை உண்மையாய் ஒப்புக்கொள்வதையும் நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். யோபனுடைய புத்தகத்தில் அவர் சொல்லும்போது, சகலத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு முன்பதாக நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4:13 வசனத்தில், எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை நம்ம படிக்கும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாமே தேவனுக்கு தெரியும். உன்னுடைய கடந்த காலம், உன்னுடைய நிகழ்காலம், உன்னுடைய வருங்காலம், உன்னுடைய மனதின் அந்தரங்கங்கள், உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். அவருக்கு முன்பதாக எதையும் மறைக்கலாம் என்ற முயற்சி வீணாய் போய்விடும். ஆகவே மறைப்பது அல்ல, அவரிடத்தில் உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். we are accountable to God. accountable. நம்ம எல்லாருமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம சரீரம்தான் மண்ணோடு மண்ணாக போகும், ஒருவேளை தண்ணீரிலோ அல்லது பூமி மண்ணிலோ அல்லது
தீயிலோ ஒருவேளை போகலாம். ஆனால் சரீரம் அழியும், நாம் அழிய போகிறதில்லை. இந்த ஜீவன் உள்ள தேவனுக்கு முன்பதாக, மரித்தோரை உயிரோடு இருக்கிறவர்களை நியாயம் தீர்க்க போகிற ஆண்டவருக்கு முன்பதாக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்திலே உட்காருவார். வானங்கள் மடமட என்று அகன்று போகும். பூமி தன்னுடைய நிலை இல்லாமல் போய்விடும். மரித்தோர் யாவரும் அவருக்கு முன்பதாக நிற்பார்கள். அவர் வலது பக்கம் இடது பக்கமாக இரண்டாக பிரிப்பார். வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற என்னுடைய பிதாவினுடைய வீட்டிற்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். பிதாவினுடைய சந்தோஷத்தில் பிரவேசியுங்கள். இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுவார். நாம் யோசிக்க வேண்டும், நாம் எங்கே நிற்போம்? வலது பக்கமா இடது பக்கமா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போமா அல்லது சபிக்கப்பட்ட கூட்டத்தில் இருப்போமா? நமக்கு முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நன்மையையும் தீமையையும் நமக்கு வைத்திருக்கிறார். எதை நாம் தேர்வு செய்ய போகிறோம் என்பது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு தகுந்த பலன் நீங்கள் அடைவீர்கள். ஆகவே தேவனுக்கு பயப்பட வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது இந்த பூமியில் மிகவும் பிரயோஜனமான வாழ்க்கை. யோபனுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, யோபு 26ல் யோபு பேசுகிற அடுத்த சில வார்த்தைகள். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். உத்தர என்றால் வடக்கு என்று அர்த்தம். ஒருவேளை நீங்கள் உத்தர் கங்கா என்று கேள்விப்பட்டிருக்கலாம், உத்தர் பிரதேஷ் என்று நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். வடக்கு என்று அர்த்தம் உத்தர். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து, அப்படியானால் வடக்கை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அப்படியானால் நீங்க ஒன்று யோசிக்கலாம், பூமியை அந்தரத்தில் தொங்க வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளியில எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், ஒரு தூணும் இல்லாமல் இந்த பெரிய பிரமாண்டமான இந்த பிரபஞ்சத்தை அந்தரத்தில் தொங்க விட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஞானமுள்ள ஆண்டு. பூமி அந்தரத்தில் தொங்குது, பூமி உருண்டையின் மேல் ஆண்டவர் வீற்றிருக்கிறார் என்று எரேமியாவில் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாயிற்று. முதலாவது பூமி தட்டையானது என்று அநேக ஆண்டுகளாக மனிதர்கள் நம்பினார்கள். விஞ்ஞானிகள் அப்படித்தான் சொன்னாங்க, பூமி தட்டையானது என்று. பூமி உருண்டையானது என்று கண்டுபிடிப்பதற்கு அநேக வருஷங்களுக்கு அவர்களுக்கு ஆயிற்று. மனுஷன் மேலே எழும்பி பார்க்க போன போது தான் பூமி உருண்டையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் அவைகளுக்கெல்லாம் முன்னதாக யோபு பாருங்க, அவருடைய காலத்தில், ஆபிரகாமுக்கு முந்தைய காலமாக இருக்கலாம், அந்த காலத்திலேயே பூமி அந்தரத்தில் தொங்குகிறது, இது உருண்டையானது என்று அழகாக அவர் சொல்லுகிறார். தேவன் கொடுத்த ஒருவேளை வெளிப்பாடாக இருக்கலாம். மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, விஞ்ஞானம் சொல்றதுக்கு முன்னாடியே யோபு சொல்லிடுறார். வேத புஸ்தகத்தில் நிறைய விஞ்ஞான உண்மைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு மூல ஆதாரமாய் வேதாகமம் இருக்கிறது. வேதாகமத்தில் எங்கே தங்கம் கிடைக்கும், எங்கே ஈயம் கிடைக்கும், எங்கே என்ன உலோகங்கள் கிடைக்கும் என்பது கூட எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பல இடங்களில் அவங்க ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சி இன்னைக்கும் அதை அனுபவிக்கிறாங்க. இஸ்ரேல் நாடு ஒரு சின்ன நாடு, தமிழ்நாட்டில் ஒருவேளை 3ல் ஒரு பகுதி தான் இருக்குது. அது எப்படி ஒரு தன்னிறைவுள்ள ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில்
சொல்லப்பட்ட அவருடைய இடங்களில் சொல்லப்பட்ட அந்தந்த இடங்களில் என்னென்ன உலோகம் இருக்கிறது என்று வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் தோண்டி அதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து அதை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார். ஆகவே அவர்கள் ஒரு சிறப்பான சின்ன நாடாக இருந்தாலும் எல்லாவற்றிலையும் தன்னிறை உள்ளவர்களாய், யாரையும் சாராமல் வாழக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய வேதாகமம் செய்யக்கூடிய புரட்சி. இதுபோல வேதாகமம் அநேக விஷயங்களை, விஞ்ஞான உண்மைகளை சொல்லுகிறது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அது தொங்கிட்டே இருக்கு பூமி. எவ்வளோ ஆச்சரியமானது! நீங்களோ நானோ ஒரு காய்ந்து போன சருகை கூட நீங்கள் தொங்க விட முடியாது. அந்தரத்தில் எதையும் தொங்க விட முடியாது. ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எதையும் தூக்கி தொங்க விட முடியாது. ஆனால் நம்மை உருவாக்கின ஆண்டவர், இந்த சர்வபூமியின் ஆண்டவர், இந்த பூமியை ஒன்றுமில்லாமல் சும்மா பரந்த விலாசத்தில் அவர் தொங்க விட்டிருக்கிறார். அவ்வளவு ஞானமுள்ள ஆண்டவர். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. நீங்க சில நேரம் பார்க்கலாம், மேக கூட்டங்கள், கார்மேக கூட்டங்கள் குவியல் குவியலாக குவியல் குவியலாக குவியல் குவியலாக நீங்க வானத்தில் அப்படியே மெல்ல அது அசைந்து செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னது அது? அவ்வளோ டன் கணக்கான தண்ணீரை அது சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம். ஆனால் அது எவ்வளோ ஆச்சரியமாக சுமக்குது பாருங்க. அது சுமந்து கொண்டே போகிறது. அதனுடைய பாரத்தினால் கிழியாமல் தேவன் பாதுகாக்கிறார். எவ்வளோ பெரிய ஞானமுள்ள தேவன்! வேதாகமம் இதை சொல்லுகிறது. அந்த மேலே இருக்கிறதெல்லாம் தண்ணி தான், அப்படி போகிறதெல்லாம் தண்ணி தான், அதை தாண்டி போகுது. நீங்கள் ஏரோப்ளேனில் போனீங்கன்னா, ஒருவேளை ஏரோப்ளேன் 20,000 அடி 30,000 அடி உயரத்தில் கூட அது பறக்குது. 20,000 30,000 அல்ல, மீட்டரில் அவ்வளவு தூரத்தில் ஒருவேளை 1000 அடிகளுக்கு மேலாக அது பறக்கிறது. ஆனால் பல நேரங்களில் மேகத்தை கிழிச்சிட்டு மேலே போயிடுது. சின்ன அதிர்வுகள் அப்பொழுது ஏரோப்ளேனில் ஏற்படுது, அதுக்கும் மேலே போயிடுது. ஆனால் அதுக்கு மேலேயும் திரும்பவும் வானம் தெரிகிறது. இவைகள் எல்லாம் இந்த தண்ணீரை சுமந்து கொண்டு நடக்கின்றது. இது மனுஷனுக்கு நல்ல மழை பொழிவை தேவையான நேரத்தில் கொடுப்பதற்கு ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். சீசன் வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். வெயில் காலம் இருக்கிறது, அப்புறம் காற்று காலம் இருக்கிறது, மழை காலம் இருக்கிறது, அப்புறம் பனிக்காலம் இருக்கிறது. எல்லாம் ஆண்டவர் அழகாக வச்சிருக்கிறார். நல்ல வசந்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் மாறி மாறி அவைகள் மனுஷனுக்கு உதவிகரமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். மேலே வானத்தில் கால குறிப்புக்காக சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் கும்பிடுவதற்காக அல்ல, ஞானமாய் படைத்த ஆண்டவரை நாம் வழிபடுவதற்காக, அவரை தேடுவதற்காக. இது ஞாயிற்றுக்கிழமைன்னு நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது பாருங்க. இதெல்லாம் சூரியன் சந்திரனுடைய இயக்கங்களினால் நாம் இதை அறிந்து கொள்ள முடிகிறது. பூமி சூரியனை சுற்றி வரும்போது வருடம் முடிகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறதுனால் ஒரு நாள் இரவும் பகலும் ஏற்படுகிறது. என்ன அழகாய் தேவன் படைத்திருக்கிறார்! இவ்வளவு ஞானமுள்ள தேவன் இதையெல்லாம் அழகாய் திட்டமிட்டு அற்புதமாய் செய்திருக்கிற ஆண்டவர், உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் மிகுந்த ஞானத்தோடு செயல்படுவார். அவர் மகா ஞானமுள்ள தேவன். தவறிக்கூட உங்களுக்கு ஒரு தப்பு அவர் செய்ய மாட்டார். நீங்கள் பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏதோ தப்பு செய்ததாகவும், நாம் கேட்ட காரியம் ஆண்டவர் நமக்கு செய்யலை, நாம் விரும்பினது போல ஆண்டவர் நமக்கு நடக்கலை, அதனால் நம்ம மனசு கோணிக்கிறது அவர்கிட்ட, நம்ம மனசு தாங்கல் அடையுது அவர்கிட்ட. உடனே சில நேரம் ஜெபிக்காமல் விட்டுடுறோம். சிலர் ஆராதனையை, ஆண்டவரை தேடுவதே விட்டு விடுவார்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடுவார்கள். காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களுக்கு தவறு செய்து விட்டார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். நான் நினச்சபடி நடக்கலை, நான் கேட்டபடி நடக்கலை, நான் இப்படியெல்லாம் விரும்பினேன், எனக்கு நடக்கலை, ஆண்டவர் நான் கேட்டதை செய்யலை, தப்பு பண்ணிட்டாரு. ஞானம் என்கிட்ட தான் இருக்குது, நான் நினைக்கிறபடி நடந்தால் நல்லா இருந்திருக்கும்.
அப்படின்னு சொல்லி நாமளா தீர்மானங்களை செய்ய நினைக்கிறோம். நாமளா திட்டமிடுறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நாம பல முயற்சிகளை எடுத்துக்கொள்கிறோம். தேர்வுகளை நாம செய்து கொள்கிறோம். நம்ம வாழ்க்கை துணையை நாமளா தேர்வு செய்துக்கிறோம். நம்ம ஆண்டவரை நம்புறதில்லை, பெற்றோர்களை நம்புறதில்லை. இவங்கெல்லாம் எனக்கு தப்பு பண்ணிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் ஒருவேளை என் விருப்பத்துக்கு செய்ய மாட்டார், அதனால் நானா செய்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையை எவ்வளவு நம்ம வேதனை உள்ளதாக மாற்றிக்கொள்ளுகிறோம். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் மகா ஞானம் உள்ளவர். அவர் உங்களுக்கு ஏற்ற துணையை அவர் உங்களுடைய வாழ்விலே ஏற்படுத்துவார். உங்களுக்கு எது சிறப்பாக இருக்குமோ, எது நன்மையாக இருக்குமோ, எது ஆண்டவருக்கு அதிக மகிமையை கொண்டு வருமோ அதை ஆண்டவர் அழகாய் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான அவருடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆகவே தேவன் மகா ஞானம் உள்ளவர். அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய திட்டங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கத்திடத்தில் வச்சிருங்க. அவர் அழகாய் நடத்தும், சரியாய் நடத்துவார். உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கக்கூடிய நோக்கங்கள், திட்டங்கள் உயர்ந்தவைகள், மேன்மையானவைகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அதை போல தேவனுடைய நோக்கங்களும் சிந்தைகளும் திட்டங்களும் உங்களை குறித்தது உயர்ந்ததாக இருக்கிறது. ஆகவே அவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய நோக்கத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய வழிகளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சிறப்பாய் நடத்துவார். நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை சும்மா நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது மட்டுமல்ல, அதை உள்வாங்கி கொள்ள வேண்டும். அதன்படி நடவடிக்கையில் நீங்கள் இறங்க வேண்டும். அல்லாவிட்டால் இது வெறும் ஒரு சொற்பொழிவு, நீங்கள் வெறும் கேட்டு ரசிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்றார். அப்படி ஆகாமல் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், கிரகித்துக் கொள்ளுங்கள். அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைப்பு செய்யுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொண்டு வரும். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் ஒம்னிசைன்ஸ் என்று சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிறவர். அவர் அதுக்கடுத்து அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். 9வது வசனம். தேவனுடைய சிங்காசனத்தை யோபு பார்க்கிறதை நீங்கள் யோசிக்கலாம். Job sees the throne of God in the midst of all his pain and struggles. தேவன் சிம்மாசனத்தில் தன்னுடைய வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், தன்னுடைய நண்பர்கள் தன்னை தவறாய் புரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் ஏராளமாய் அவரை நொம்பலப்படுத்தி விட்டது. இந்த சூழ்நிலையில் உலகத்தை பார்க்கிறார். அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆளுகிற ஆண்டவருடைய சிம்மாசனம் இருக்கிறது. இந்த சிம்மாசனம் நீதி உள்ள சிம்மாசனம், நீதி உள்ள தேவன். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாயிருக்கிறது. நீதி உள்ள தேவன். எல்லா காரியங்களிலும் அவர் நீதியை தான் செய்கிறார். நீதி, நியாயம், அவர் நீதி உள்ளவர். இது அவருடைய சிங்காசனம். அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். மனுஷனுக்கு தேவனை பார்க்க முடிகிறதில்லை. அவர் தம்மை மறைத்திருக்கிறார். அவருடைய சிங்காசனம் இருக்கும் இடத்த மேகத்தால மறைச்சிருக்கிறாரு. நீங்க கவனிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்க சுற்றி அலைந்து திரிந்து வரும்போது பகலில் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருந்தார். அவரை பார்க்க முடியல.
மேகங்கள் அவரை மறைத்திருந்தது. தேவனுடைய மகிமையை, அவருடைய மகிமையின் பிரகாசத்தை வெறும் கண்களால் மனிதர்கள் பார்க்க முடிகிறதில்லை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவன் தம்மை மறைத்திருக்கிறார். இதுக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா, சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் செய்கிறார். அவருடைய மகிமையின் பிரகாசத்தை கண்களால் பார்க்க முடிகிறதில்லை. 17வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா, மத்தேயு 17 இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் இருக்கும்போது அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, 5வது வசனம், அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஓ, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒளியை பற்றி எழுதியிருக்கு பாருங்க. அவர்களுக்கு முன்பாக 2வது வசனம், மறுரூபமானார், அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. இன்னொரு பகுதியில் எழுதியிருக்குது, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அவருடைய முகம் பிரகாசித்தது. இந்த பூமியில ஒருவராலும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று. தேவன் எப்படிப்பட்டவர்? சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர். நீங்க யோசித்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கும் போது கேருபீன்கள், சேராபீன்கள் அவரை சூழ்ந்து ஆராதிக்கிறவர்கள் பயப்படுகிறார்களே. ஏன் பயப்படுறாங்க? 2 ரெக்கைகளால் தங்களுடைய முகத்தை மூடி, 2 ரெக்கைகளால் தங்களுடைய கால்களை மூடி, 2 ரெக்கைகளால் பறந்து ஒருவருக்கொருவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லும்போது அவரை பார்க்க முடியாமல் அவருடைய கண்கள் கூசுகிறது, பயப்படுகிறார். அவருடைய பேரொளியை பாருங்கள், எவ்வளவு பேரொளியில் அவர் வீற்றிருக்கிறார். இதை மேகங்கள் வேற மறைத்திருக்கிறது, அதுக்கடுத்து இந்த பேரொளி இருக்கிறது. எவ்வளவு பெரிய பரிசுத்தமான ஒரு தேவன், எவ்வளவு நீதி உள்ள சிங்காசனம் அவர் வீற்றிருக்கிறார். இந்த தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி நடந்துக்கணும்? பரிசுத்தமுள்ள ஒரு நடக்கை நமக்கு தேவை. உடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய சிங்காசனம், அதை நோக்கி பாருங்கள். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். என் வேதனை, என் துக்கம், என் பாடு, என் போராட்டம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிற கர்த்தர், ஆளுகை செய்கிறார். சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். 46வது சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து அதன் பெருக்கினால், ஜனங்கள் கொந்தளித்து பொங்கினாலும் நாம் பயப்படுவோம். அவர் சொல்றாரு, தேவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். God is on the throne, on his throne. தேவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எனக்கு என்னுடைய சூழ்நிலையை ஆளுகை செய்கிறவர். உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு என்னைக்கு முடியும்னு தெரியாமல் இருக்கும். யோபுவுக்கு புரியலை, அவருடைய வேதனைகளுக்கு ஒரு முடிவு தெரியலை. எத்தனையோ மாதங்களாக அவர் அழுது புரண்டு தூக்கமில்லாமல் வேதனைப்படுகிறார். அவருடைய சுவாசமே அவருக்கு நாற்றமாக இருக்கிறது. அவருடைய மனைவி ஒதுங்கி நிற்கிறாங்க, எல்லாரும் அவரை விட்டு ஒதுங்கி போனார்கள். நண்பர்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள். துக்கங்களுக்கு ஓய்வே இல்லை. ஆனால் அவர் பார்க்கிறார், தேவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். மேல் நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் துக்கத்தில் அமிழ்ந்து போவதில்லை, நம்பிக்கை பிறக்கிறது. அடிக்கடி அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறதற்கு காரணமே யோபுவுக்கு இருந்த மேல் நோக்கிய பார்வை. என் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உங்கள் ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது.
எதுவும் அவருடைய அதிகாரத்தை மேற்பட்டது அல்ல. எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே தைரியப்படுங்கள். சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய சூழ்நிலை மாறுதலாக முடியும். அது நிரந்தரமானது அல்ல. இதுக்கு ஒரு முடிவுண்டு. நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை, தேவன் மீது கொண்ட நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பாருங்கள், யோபு 10வது வசனம் முதல், அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார் அப்படின்னு போட்டிருக்குது. சரி, இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது இது ஒரு கவிதை புத்தகம். அதை நீங்க மனதில் கொள்ள வேண்டும். வட்டம் தீர்த்தார்னு சொல்லி அந்த வட்டம் வளையம் எங்க இருக்குன்னு தேட போனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முடிகிற வரைக்கும் வட்டத்தை கண்டுபிடிக்க மாட்டீங்க. இதனுடைய அர்த்தம் அது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார் என்றால் இவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் எல்லைகளை வகுத்திருக்கிறார் என்று அர்த்தம். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். ஹரிசான் என்று சொல்லுகிறோம். அடிவானம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என் ஆண்டவா, மாலை நேரம் அடிவானம் தோன்றும் காட்சி. ஒருத்தர் பாட்டில் எழுதினார், எம்எல் ஜெபசிங்கன்னு. என்ன அழகா இருக்கு அடிவானம். சாயங்காலம் பாருங்க, எவ்வளவு மஞ்சள் கலரா, அங்க நிறத்துல, சகப்பா, இளம் சகப்பா, இளம் மஞ்சளா, என்ன அழகா. இது யாரு வரைஞ்ச ஓவியம்? இது யாரு தூதன் ஓவியம் வரைஞ்சானா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆண்டவரை தரிசிக்க போனால் இதெல்லாம் பார்த்து ரசிக்கவும் தோணுது. ஆண்டவர் அடிக்கடி தனியாக போனார். சில நேரங்களில் மிருகங்களோடு சஞ்சரித்தார் அப்படின்னு போட்டிருக்குது. கூட்டங்களை நடத்துறதுக்கு, பேசுறதுக்கு மலையின் மேல் ஏறி போனார். ஜனங்களும் மலைக்கு ஏறி போனாங்க. இயற்கையில் ரசிப்பதற்கு அநேகம் இருக்கிறது. இயற்கையை ரசிப்பது தவறல்ல. அதை பார்க்கும்போது அநேக கவிதைகள், பாடல்கள் நயத்தோடு கூட எழுதப்பட்டவைகளாக இருக்கிறது. இங்கே நம்ம கவனிக்கிறது, தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். சில நேரங்களில் இந்த தண்ணீரும் நிலமும் எல்லாம் எங்கேயோ ஒன்று சேர்ந்து ஒன்று கலந்த மாதிரி தெரிகிற ஒரு இடம் இருக்கும்ல. நீங்கள் போய் ஒருவேளை கன்னியாகுமரியில் சூரிய உதயம் காலையில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, அல்லது கடற்கரை ஓரங்களில் போய் நின்று நீங்கள் சாயங்காலத்தில் காலையில் சூரியனை பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பூமி, சூரியன், வானம், கடல் எல்லாம் எங்கேயோ ஒரு கோட்டில் சந்திக்கிறது போல தோணும். எங்கேயோ உங்களுக்கு தோணும், அப்படி ஒரு அடிவானம் தோன்றும். ஆனால் ஒன்று கவனிங்க, ஆண்டவர் இவ்வளோ பிரமாண்டமான தண்ணீருக்கு எல்லைகளை வகுத்திருக்கிறார். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படின்னா என்ன? வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும். இந்த பூமி இரவும் பகலும் நாட்கள் முடியும் மட்டும். ஆண்டவர் என்ன திட்டமிட்டாரோ அது அப்படியே இருக்கு. இது எப்படி இதெல்லாம் நடக்குது? பூமியை அந்தரத்தில் தொங்க விட்டுருக்கிறாரு. அது பந்து மாதிரி சுத்துது. எல்லாவற்றையும் சரியாக ஒழுங்குபடுத்தி இருக்கிறாரு, அழகுபடுத்தி இருக்கிறாரு. எதுவுமே கசாமுசான்னு இல்லை, நேர்த்தியாக இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது. அவர் பேர் சொல்லி சகலவற்றை அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கிரமம், ஒழுங்கு, நேர்த்தி எல்லாவற்றுக்கும் உரியவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது ஒரு நாள் ஒரு சில அப்பங்கள், சில மீன்கள், அவைகள் தான் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், சீஷர்களை பார்த்து 50 பேரா உட்கார வைங்க அப்படின்னு சொன்னார். ஏங்க இது 50 பேரா உட்கார வைக்கணும்?
பாருங்க, சீஷர்கள் உடனே கீழ்ப்படிந்து 12 பேரும் செயல்ல இறங்கிட்டாங்க. சரியா 50 பேர் 50 பேர் 50 பேர் 50 பேர் வரிசையில் உட்கார வச்சாங்க. ஆண்டவர் ஒழுங்கை விரும்புகிறார், கிரமத்தை விரும்புகிறார். அது பிறகுதான் சாப்பாடு கொடுத்தார். நம்ம வீட்டில், உங்கள் வீட்டில் வந்தாலே சில நேரம் தெரிஞ்சு போயிடும் நீங்கள் கசாமுசான்னு வச்சுருக்கீங்களா, ஒழுங்கீனமாக இருப்பீங்களான்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே தெரியும். சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்புட்டும் வரவேற்பறையில் தான் அம்புட்டும் இருக்கும். எல்லாமே அங்கே தான் இருக்கும். பாத்திரமும் அங்கே தான் இருக்கும், துவைச்ச துணி அங்கே தான் இருக்கும், அழுக்கான துணி அங்கே தான் இருக்கும். எதுவும் ஒழுங்கு இருக்காது, எல்லாமே கசாமுசான்னு இருக்கும். ஐயோ யாராவது வந்துட்டா போதும், எடுத்துட்டு அங்கே ஓடுறது, இங்கிட்டு ஓடுறது, இதை எடுத்துகிட்டு வர்றது, அப்பந்தான் பெருக்குமாறு எடுத்துகிட்டு வர்றது. இவர் எங்கே உட்காருவார்? வந்தவர் எங்கே உட்கார் இல்லையா? அந்த ஒழுங்கு, அந்த நேர்த்தி நம்ம கற்றுக்கொள்ளணுங்க, கற்றுக்கொள்ளும். அப்போ தான் நம்ம பிள்ளைகளும் கற்றுக்கொள்வாங்க. அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். செருப்பை எங்கே வைக்கணும், அது எப்படி சும்மா ஒரு செருப்பு இங்கே ஒரு செருப்பு, ஒரு காலில் இருந்து ஒன்று உருகி போகும், இன்னொரு காலில் இருந்து எங்கேயோ விட்டுரு. அப்புறம் வந்து தேடுவாங்க, என் ஒரு கால் செருப்பை காணும்னு. ஏன் கொஞ்சம் ஒழுங்காக வைக்கக்கூடாதா? அதை ஒழுங்காக வைக்கிறது இன்னொருத்தர் அந்த காலில் தட்டிட்டு போகிற மாதிரி வைக்காம இன்னும் கொஞ்சம் கூட ஒதுக்கி வச்சா, செருப்பை வைக்கும் போது இன்னொருத்தர் தட்டிடுவாங்களே அதில். அப்போ அந்த நடப்பாதையில் நான் வைக்காம கொஞ்சம் கூட ஒதுக்கமா எங்கே வச்சா அந்த இடத்துக்கு நல்லா இருக்கும். யோசிங்க, நம்முடைய ஆண்டவர் கிரமமாக இருக்கணும்னு சொல்ல, துணிகளை எங்கே ஒதுக்கி வைக்கணும். ஒரு சின்ன பீரோ இருந்தால் எந்தெந்த துணியை ஒன்று சேர்த்து வைக்கலாம். உள்ளாடைகள் ஒரு பக்கம் இருக்கலாம், மேலாடைகள் இன்னொரு பக்கம் வைக்கலாம், ஆண்களுடையதை ஒரு பக்கம் வைக்கலாம், பிள்ளைகளுடையதை ஒரு பக்கம் வைக்கலாம், பெண்களுடையதை இன்னொரு பக்கம் வைக்கலாம். அதான் அடுக்கி அழகுபடுத்தி வைக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக செய்திருக்கிறார், நேர்த்தியாக செய்திருக்கிறார், ஒழுக்கத்தை விரும்புகிறார், கிரமத்தை விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவன். எல்லாமே கிரமமாயும் நல்லொழுக்கமாயும் நடக்க கடவுது அப்படின்னு ஆராதனையை கூட சொல்றார். ஆளுக்கு ஒரு திசையில, ஆளுக்கு ஒரு விதமா, ஒருத்தர் பாட்டு பாட, ஒருத்தர் அந்நிய பாஷை பேச, ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்ல, ஒருத்தர் கைதட்ட. அப்படி இருக்கக்கூடாது. கிரமமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், சரியா இருக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலியா சொல்லலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஆமேன் சொல்லலாம். நீங்கள் சத்தியத்தை உள்வாங்கும் போது நீங்கள் இதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தொந்தரவு இல்லாமலும் இருக்கணும் இல்லையா? அது தொந்தரவாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய கவனம் சிதறடிக்கப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒழுங்காக இருக்கணும், கிரமமாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழகாக செஞ்சிருக்கிறார். பாருங்க, 8வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 8:27. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையில். பாருங்க, வட்டம். அப்ப என்ன வட்டம்? இதெல்லாம் ஆண்டவர் போட்ட திட்டம். வட்டணிக்கையில் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஆண்டவர் பூமியின் அந்த தண்ணீர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் தான் சொன்னார், எங்கும் ஜலம் எல்லாம் ஒரு இடத்துல சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெட்டாந்தரை உண்டாயிருக்கு. இந்தியாவுக்கு ஒரு வடிவம் இருக்குது பாருங்க. இந்த வடிவத்தை கொடுத்தவர் சர்வபூமியின் ஆண்டவர். இலங்கைக்கு ஒரு வடிவம் இருக்குது பாருங்க. இந்த வடிவத்தை கொடுத்தவர் சர்வபூமியின் ஆண்டவர். இலங்கை ஒரு தீவு, சுற்றிலும் பிரமாண்டமான கடல்.
ஆனை மட்டும் நில், இதை மீறாதே என்று ஆண்டவர் தண்ணீருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர் ஒழுங்கு, கிரமம், நேர்த்தியை உருவாக்கிறது மட்டுமல்ல, சகலவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோபு 38 8வது வசனம் முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உன் அலைகளின் பெருமை இங்கே நிற்க கடவது அப்படின்னு சொல்லிடுறார். இந்த ஆண்டவர் இன்னைக்கும் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே உம்மை காண ஆசையாயிருந்து உம்முடைய மகிமையை நான் காண்கிறேன், என் மாம்செல்லாம் அதை வாஞ்சிக்குதுன்னு சொல்றார். நீர் என் தேவன், தேவனே நீர் என் தேவன், என் தேவன். உங்க வாழ்க்கையில புரண்டு வரக்கூடிய அலைமோதுகிற பிரச்சனைகள், ஆக்ரோஷமாய் உங்கள் மீது மோதுகிற அநேக விஷயங்கள் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த தேவன் என் தேவன். அவர் சகலவற்றுக்கும் எல்லைகளை நியமித்திருக்கிறார். அதற்கு ஒரு எல்லை உண்டு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த பூமியில் வந்தபோது 4வது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்கலாம். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு என்று சொன்னார். 1ஆம் கிளாஸுக்கு வாத்தியார் வந்த உடனே கசா முசான்னு பேசிட்டு இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னு உடனே ஐய கட்டி வாயை பொத்தி பிள்ளைகள் அப்படியே அமைதியாகுது பாருங்க. இது மாதிரி படைத்தவருக்கு முன்பதாக சகலமும் அடங்கி போகும். உங்க பிரச்சனைகள் அடங்கிரும், உங்க வேதனைகள் அடங்கிரும், அடங்கித்தான் ஆகணும். அவர் சர்வ பூமியின் ஆண்டவர். அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும். மிஞ்சி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏதாகலும் உங்களை விட்டு உங்களுக்கு மேலே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேவனாய கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். 26ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்தில், அவருடைய கண்டிதத்தினால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குவார். அதன் மூர்க்கம் என்ற வார்த்தைக்கு ராகாப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ராகாப்பை வெட்டுவேன் அப்படின்னு போட்டிருக்குது. ராகாப்பை வெட்டுவேன். நீங்க கவனிச்சீங்கன்னா ஏசாயா 51 9வது வசனம், எழுப்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாப்பை மூர்க்கம் என்று அர்த்தம். ராகாப், ஒருவேளை இந்த வார்த்தை சில இடங்களில் எகிப்தை குறிக்கிறதாகவும் இருக்கிறது. ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. யாரு? கர்த்தருடைய புயம் உங்களுக்கு எதிராக எழுப்புகிற ராகாப்பை, மூர்க்கத்தை, உங்களுக்கு எதிராக எழுப்பக்கூடிய வலு சர்ப்பத்தின் வல்லமையை அடைக்கக்கூடியது. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. கர்த்தருடைய புயம் உங்களுக்கு ஆதரவாய் எழும்பும். அது ஆதரவாய் எழும்பும் போது உங்களுக்கு எதிராக எழும்பின மூர்க்கம், பிசாசனுடைய மூர்க்கம், மனிதர்களுடைய ஒருவேளை மூர்க்க வெறி, பொறாமை,
ஒருவேளை அவர்களுடைய வன்கண்கள், உங்கள் மீது எழுப்பின தூஷணங்கள் எல்லாவற்றையும் தேவன் அடக்கி போடுவார். கர்த்தர் வல்லமை உள்ளவர். யோபு இதையெல்லாம் நினைச்சு சொல்றார். அவருக்கு விரோதமா மூர்க்கமா பாஞ்சவங்க ஒரு நாள் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். என் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் சிம்மாசனத்தில், அவர் என் ஆண்டவர், சர்வத்தை உருவாக்கினவர், இதையெல்லாம் வதைத்தவர், இதை மூர்க்கத்தை அடக்கினவர், இந்த பெரிய அலையின் உக்கிரத்தை அடக்குகிறவர் என்னுடைய ஆண்டவர். ஆகவே என்னுடைய சூழ்நிலைகளையும் அவர் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். கட்டுக்குள் வைத்திருக்க பாருங்க, சாத்தான் அவனுடைய சரீரத்தை வதைக்கிறதுக்கு எவ்வளோ கேட்டுக்கொண்ட போதும் அவனுடைய ஜீவனை எடுப்பதற்கு அவனை அனுமதிக்கவே இல்லை. இப்போ எப்போ சாவு வரும், செத்து போவேன் இவர் சில நேரம் நினைச்சிருக்கிறாரு. ஆனால் ஜீவனை எடுக்க ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் அதற்கும் ஒரு எல்லையை வகுத்திருந்தார். இவனுக்கு அது புரிகிறது யோபுவுக்கு. நான் இவ்வளவு வதைக்கப்பட்டும் என் ஜீவன் போகாமல் பாதுகாக்கிற இந்த ஆண்டவர் என் ஆண்டவர், அவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும். உங்களுடைய வேதனைகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உங்களை வதைப்பதற்கு சாத்தானுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்திருந்தாலும் கூட அதற்கும் ஒரு எல்லை இருக்கு. உங்களுடைய ஜீவன் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனின் அதிபதியாயிருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அவர் மரணத்துக்கு அதிகாரியாக இருந்தாலும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கு. அவர் உங்களுடைய ஆண்டவர், அவர் உங்களுடைய மீட்பர், அவர் உங்களுடைய இரட்சகர். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த பூமியில் எல்லாரையும் விட உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அதை அவர் நிரூபித்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்து அதை நிரூபித்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனை விட நம்முடைய ஜீவனை, உங்களுடைய ஜீவனை, உங்களை அதிகம் நேசித்தபடியினால் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்து, ஆகவே அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த அன்புக்கு நீங்கள் பாத்திரமாக நடக்கிறது எவ்வளோ முக்கியம். இந்த அன்பை நீங்கள் கொண்டாடுறது எவ்வளோ அவசியம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம நன்றி சொல்லணும் நம்முடைய மனசுக்குள்ள. நீங்கள் போகின்ற வருகின்ற வழியெல்லாம் நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? வேற எதையோ நினச்சிட்டு போகிறீங்களே, என்னென்னமோ சிந்திச்சுட்டு போகிறீங்களே. உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டம், உங்கள் பணச்செலவு, உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி நம்ம பாதுகாக்கிறது, எப்படி பிள்ளைகளுக்கு அதை செய்கிறது இதை செய்கிறது. ஐயோ, உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் அவரை போல நேசிக்க வேற யாருமே கிடையாது. உங்களுடைய சுமை ஆண்டவருடைய சுமை, அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிறதே, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துறது எப்படி, செலவு பண்ணுறது எப்படி, யாரை பார்க்கறது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், ஒருபோதும் தள்ளாட விட்டார். எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் அழகாய் செய்வார். ஆனால் இதுக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை இல்லாததுனால தானே, நீங்கள் அவரை தகப்பனாக வைக்காததுனால தானே, அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாததுனால தானே நீங்களாக தூக்கி சுமக்கிறீங்க. உங்கள் வேதனையும் தீரலை, உங்கள் சுமையும் மாறலை, உங்கள் கவலையும் போகலை. வருத்தத்தோடு நீங்கள் வழி நடந்து போகிறீங்க. செத்து போன ஆண்டவரா நீங்கள் ஆராதிக்கிறது? எம்மாவு சீடர்கள் 2 பேர் இயேசு உயிர் தெழுந்த நாள் அன்றைக்கு காலையில் சிலர் வந்து சொன்னாங்க, அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார்னு. அப்படி சொல்லி கேட்கல. மகதலேனா மரியாள் வந்து சொன்னான், நான் அவரை பார்த்தேன். சில ஸ்திரீகள் வந்து சொன்னார்கள், நாங்கள் அவரை தொட்டு ஆராதித்தோம் அப்படின்னு சொல்லியும் 2 பேர் ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க பாருங்க. சீடர்கள் எம்மாவுங்கிற ஒரு கிராமத்துக்கு அவங்க துக்கத்தோடு துக்கமுகமாய் நடந்து போனார்கள். இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து ஒரு வழிபோக்கனை போல
அவர்களோடு கூட பேசிக்கொண்டே போகிறார். சாயங்காலம் வரைக்கும் நடக்கிறாங்க, துக்கம் தீரவே இல்லை. அவர் கேட்டார், ஏன் துக்கமுகமாய் நீங்கள் பயணிக்கிறீர்கள்? அதுக்கு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? எங்கள் ஆண்டவர் செத்து போயிட்டார். அவர் அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், பெரிய புரட்சி வெடிக்கும், கடைசியில் ஏசன்னா வாழ்கன்னு சொல்லி நிறைய பெரிய தங்க கிரீடம் வச்சு இவர் தாங்க ராஜா யூதருக்கு அப்படின்னு சொல்லி சிம்மாசனத்தில் ஏற்றி கொண்டாடுவோம். அவர் எங்களுக்கு உலகத்தில் பெரிய அளவில் அதிகாரம் கொடுப்பாரு, எங்களை வல்லரசாக மாற்றுவார், அம்புட்டு எங்களுக்கு கீழ்பட்டிருக்கோம், நாங்கள் ரோமர்களுக்கு ஒரு நாளும் பிறகு வரி கட்ட வேண்டிய அவசியமே வராது அப்படின்னெல்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எதிர்பார்த்த மேசியாவை பிடிச்சி கண்ணாபுண்ணான்னு அடித்து ஐயோ ஆணியில் தொங்க விட்டாங்க. பார்க்க பார்க்க இன்னும் கண்ணு முன்னாடியே நிற்குதுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஏன் நீங்கள் துக்கத்தோடு அலையிறீங்க? ஏன் துக்கத்தோடு அலையிறீங்க? உங்கள் இயேசு எப்படி யோசித்து பாருங்க. அவங்களும் சீடர்கள் தான், இயேசுவுக்கு சீடர்கள் தான். காலையில் வர கேட்டாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுந்துட்டார். நீங்கள் எத்தனை முறை கேட்டீங்க? ஏன் நமக்கு கவலை? ஏன் இந்த துயரம் நம்மளை விட்டு போகலை? இதை விட்டு எழுப்பி போனோடனே எல்லாரையும் போலையே நடக்கிறீங்களே, ஏன் ஏன் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் வரல? எனக்காய் கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு ஏங்க வரமாட்டேங்குது? யாரோ சொன்ன உடனே மட்டும் அல்லேலியா சொல்லிட்டு அங்கிட்டு போன உடனே மறந்துட்டு விட்டுருக்கல. இந்த ஆண்டவரை கொஞ்சம் அனுபவிச்சு தான் பார்ப்போம். கொஞ்சம் ஆண்டவரை அனுபவிச்சு பாருங்க. இந்த வசனத்தை கொண்டு போங்க உங்கள் வாழ்க்கைக்கு. அடிக்கடி சொல்லி பாருங்க. சாத்தானுக்கு எதிராக வாள் எடுத்து வீசுறது வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்கிறது தான். அவன் காது கேட்க பேசிடுங்க. அதுதாங்க இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவனை அது துரத்தி அடிக்கும். நம்முடைய போராயுதங்கள் அது தேவன் கொடுத்த பேராயுதங்கள். அது ஒன்று தேவனுடைய வார்த்தை, ஆவியின் பட்டயம். எடுத்து பேசுங்க. உங்கள் இருளான நேரத்தில், உங்கள் துக்கமான நேரத்தில், உங்கள் கடினமான நேரத்தில் தேவன் தரும் வார்த்தைகளை வாயினால் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. வாயினால் அறிக்கையிடுங்க. சாத்தான் கேட்கட்டும், சாத்தான் கேட்கிறபடி சொல்லு. இது தேவனுடைய வார்த்தை, அதுக்கு வல்லமை இருக்குது. கண்ணுக்கு தெரியாத வல்லமை அந்த வார்த்தையிலிருந்து புறப்படும். அது தேவன் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். என்ன சொல்றீங்களோ அது பலிக்கும். சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. அது தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை, தெரியுமா? அது அதனால தான் சில நேரங்களில் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறோம். ஏதோ சும்மா நாமளே சொன்ன உடனே போகிறதில்ல. அது தேவனுடைய வார்த்தை என்று அவனுக்கு தெரியும். உங்களுக்கு அதை அனுபவித்து பழக்கம் இருக்கோ நம்ம, அது அவனுக்கு தெரியும். ஆகவே தான் அந்த வார்த்தையை சொல்லுது. ஆகவே பிசாசை கடிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையினால். வல்லமை அதில் இருக்கிறது. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணின தமது ஞானத்தினால் மூர்க்கத்தை அடக்குகிறார். நல்ல ஆண்டவர், ஞானம் உள்ள ஆண்டவர், வல்லமை உள்ள ஆண்டவர். அடுத்து 13, தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், தம்முடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இந்த நட்சத்திரங்கள் சர்ப்ப நட்சத்திரம் எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. எனக்கு அதுக்குரிய அறிவோ ஞானமோ இல்லை. ஆனால் நட்சத்திரங்கள் பல பல நட்சத்திரங்கள் இருக்குது, அற்புதமானது. நிச்சயமாக வால் போன்ற நம்ம தோன்றுகிற வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோமே, இது போன்று இருக்குது. இருக்கலாம் வால் நட்சத்திரங்கள், பலவிதமான நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் பல வண்ணஜாலங்களை மேலே நிகழ்த்தி இருக்கிறார். அதை பற்றி மனுஷன் ஆராய்ந்து முடியவே முடியாது. ஒரு நட்சத்திரத்துக்கு கூட நாம் இங்கேருந்து பயணம் செஞ்சோம்னா, ராக்கெட்டில் ஏறி நம்ம வாழ்நாள் முழுவதும் ராக்கெட்டில் பயணம் செஞ்சாலும் நட்சத்திரத்துக்கு போய் சேர முடியாது. அவ்வளோ தூரத்தில் அவைகள் இருக்கிறது. தேவன் அழகாய் அலங்கரித்திருக்கிறார். ஒரு நாள் ஆபிரகாம தூங்கிட்டு இருக்கும்போது உசுப்பிங்கிற வார்த்தை திருநெல்வேலி பகுதியில் சொல்கிறது. தட்டி எழுப்பி வெளியே கூட்டிகிட்டு போய் வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னார். வானத்தை அண்ணாந்து பார்.
என்ன பார்க்குறேன்னார்? நட்சத்திரங்கள் எண்ணுனார். கொஞ்சம் தூரம் எண்ணினார், எண்ண முடியலை. இப்போ சொன்னார், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக செய்வேன் அப்படின்னார். என்ன அழகா ராத்திரி வானத்தை ஆண்டவர் அழகா நான் அலங்கரிச்சிருக்கிறாரு. சிலர் வீடுகளில் இது மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டிடுறாங்க. லைட்டெல்லாம் அணைச்ச உடனே அதில் ஒரு விதமான ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது, அதிலிருந்து பிரதிபலிக்குது. நல்ல பலவிதமான நட்சத்திரங்கள், பலவிதமான படங்கள் அதெல்லாம் ஒட்டியிருக்காங்க சில வீடுகளில். நல்லா தான் இருக்கு. ஆண்டவர் அலங்கரிச்சிருக்கிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு நுணுக்கமாய் செயல்படுகிற ஆண்டவர் இல்லை, ரொம்ப நுணுக்கமா அழகா அலங்கரிக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, கடந்த 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒன்று சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆயத்தம்ங்கிறதுல என்ன தெரியுமா? அதை நல்லா ஃபர்னிஷ் பண்ணுறோம், நல்லா அலங்கரிக்கிறோம். 2000 வருஷமா ஆண்டவரே நேரடியாக அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கார். உங்களையும் என்னையும் கொண்டு போய் அற்புதமான இடத்துல வைக்கிறதுக்கு, அங்கே எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முன்னோட்டம், ஒரு முன்சுவை இங்கே வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதனுடைய தெருக்கள் எப்படி இருக்கும், அது எத்தனை விதமான கற்களால் அதனுடைய வாசல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சந்திரனை போல ஒரு அருமையான பட்டணத்தை அவர் வடிவமைச்சிருக்கிறார் போல தெரியுது. அலங்கரித்து கொண்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இவைகளையெல்லாம் அலங்கரிக்கிற ஆண்டவர் உங்களுடைய கரடுமுரடான உங்களுடைய சுபாவங்களையும் ஆண்டவர் அலங்கரிப்பார். நீங்க இந்த மெய் மணவாளனுடைய மணவாட்டி என்று அவர் சொல்லியிருக்கு. ஒரு மணவாட்டிக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது இல்லை. கற்பு ரொம்ப முக்கியம், பரிசுத்தம். இன்னொன்று அலங்காரமும் முக்கியம் தானே. மணவாட்டி தன்னை ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்வது போல அப்படின்னு எழுதியிருக்கு. அலங்காரம், தங்கமும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது தான் ஆண்டவர் சொல்றார். தேவைன்னா நினைச்சா நீங்க அலங்கரிச்சுக்கலாம். எல்லாம் நியாயமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், தெய்வ பக்திக்கு ஏற்றதா இருக்கணும், தகுதியானதா இருக்கணும் அப்படின்லாம் வேதம் சொல்லியிருக்கு. நான் ஒன்றும் அலங்காரத்துக்கு எதிர் கிடையாது. எல்லாம் நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட உறவின் அடிப்படையில் நீங்கள் நியாயமான விதத்தில் அனுபவித்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மணவாட்டிக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம். அவர் தம்முடைய ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு உங்களுடைய கரடுமுரடான குணங்கள், உங்களுடைய சுபாவங்களை அவர் தம்முடைய சுபாவத்துக்கு ஏற்றார் போல மாற்ற அவரால் முடியும். இதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் உள்ளான ஒரு அலங்காரத்தை, அழகை ஏற்படுத்துகிறவர். சாந்தம், அமைதி, அடக்கம், நல்ல குணங்களினால் உங்களை அலங்கரிக்கிறோம். இதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு பலவிதமான வரங்களையும் பலவிதமான ஆண்டவர் தெய்வீக சுபாவங்களையும் நமக்கு கொடுக்கிறார். ஒரு சபைக்கு ஆவியின் கனி, ஆவியின் வரம், இவைகளையெல்லாம் கர்த்தர் கொடுப்பது எதற்கு? அலங்கரிப்பதற்காக, நம்மை அவருக்கு ஏற்ற மணவாட்டியா மாற்றுவதற்காக. இந்த ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். இதே யோபு சொன்னாரு, நான் சோதிக்கப்பட்ட பின், இப்போ நீங்கள் என்ன பார்க்க வேண்டாம், மேலேருந்து உச்சங்காலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்களாக இருக்குது, அது எலும்புகளை தொலைச்சிக்கிட்டு வந்திருக்குது, வேதனைப்படுறேன், அலங்கோலமாக இருக்கிறேன், என் சுவாசம் மற்றவர்களுக்கு வேறுபட்டு இருக்குது, என்னிலிருந்து நாற்றம் வீசுது, ஆனால் நான் பொன்னாக விளங்குவேன். நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். உங்களை கர்த்தர் பலவிதமான நெளிவு, சுழிவு, வளைவு இவைகளையெல்லாம் ஆண்டவர் அழகுபடுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்குள்ள நல்ல தெய்வீக சுபாவங்களை உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய ஆவியானவரை நாம் வேண்டி விரும்பி அவரோடு கூட சேர்ந்து நடக்கணும். என்னை மாற்றுகிறவர், என் சுபாவங்களை சீர்படுத்துகிறவர், எனக்குள்ள அழகை உருவாக்குகிறவர் அவர்.
புறம்பான அலங்காரம் நமக்கு அலங்காரமாயிராமல் ஆண்டவர் ரசிக்கக்கூடிய உள்ளான மறைந்திருக்கிற தெய்வீக சுபாவமே நமக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. பேதுரு 1 பேதுரு எழுதுறார். ஆக இதை நீங்கள் வாஞ்சிக்கணும். என் கோபம், என் மூர்க்கம், என் கசப்பு, என் விரோதம், என் வைராக்கியம், என் சண்டை குணம், என் கலக குணம், என் வாக்குவாதம், என் பொறாமை, என் பெருமை, என்னுடைய துர்சுபாவங்கள் நீங்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நீ விரும்பலைன்னா ஜெபிக்க வேண்டாம், நீ அப்படியே இரு. ஆனால் நீ விரும்புகிறன்னா அவருக்கு ஒரு ஏற்ற மனவாட்டியாக மாறணும்னு நினச்சேன்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய மறுரூபமாக்கும் வல்லமையை நீ அவரிடத்தில் கேட்க வேண்டும். உன்னை அலங்கரிக்கிறவர் அவர். யோபு முடிக்கிறாரு, நம்ம கேட்டதெல்லாம், ஆண்டவரை குறித்து கேட்டதெல்லாம், இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடகோடியானவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் தான் நம்ம கேட்டிருக்கோம். ஐயோ, ரொம்ப ரொம்ப கொஞ்சம். ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து நாம் கேள்விப்பட்டதெல்லாம் ரொம்ப கொஞ்சம். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவர் யார்? ஓ, நம்முடைய ஆண்டவர் பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிறோம், பெரிய காரியங்களை செய்கிறோம். அப்படின்னு உடனே உங்களுக்கு அம்பானி வச்சிருக்கிற மாதிரி பெரிய ஒரு வீடு கிடைக்க போகுது, பிரம்மாண்டமான ஒரு காரில் நீங்கள் போவீங்க, அப்படி நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையின் சுபாவங்களை மாற்றி உங்களை சீரமைக்கிறார் பாருங்க, அதுதாங்க அந்த பிரம்மாண்டமான தேவனுடைய கிரியை. உங்களுக்காக ஆண்டவர் செய்து உங்களை மேன்மைப்படுத்துகிறார் பாருங்க, அதுதான் தேவனுடைய பிரம்மாண்டமான செயல். மற்ற எல்லாரும் இங்கே ரொம்ப யோசிக்காதீங்க, அதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்னு எப்போதும் சொல்லிட முடியாது. அதை வச்சு நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை கணிக்க முடியாது, கணிக்கக்கூடாது. உங்களுக்குள் நடக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத செயல்கள், அதுதான் மேன்மையான. கர்த்தர் உங்களை மாற்றி அமைப்பு. மாற முடியாத ஒன்று நான் தான். இந்த உலகம் எல்லாமே மாறும், நான் தவிர என்னத்தான் மாற்ற முடியாது. உங்களை மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களுடைய மனம் நாளுக்கு நாள் புதிதா. அவர் உங்களை ஒரு மகிமையிலிருந்து அவருடைய இன்னொரு மகிமைக்கு நேராக கொண்டு செல்வார். நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவீர்கள். அல்லேலூயா.